இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவால ஐடென்டிஃபையர் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஐடென்டிஃபைங் பேர்லயே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஏதோ ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ண போறோம். இந்த இப்போ நார்மலா ஐடென்டிஃபையர்னா என்ன? ஏதோ ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணும். இது பைக், இது கார் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ண கிளாஸ்ல ஐடென்டிஃபை பண்ணா எல்லாத்துக்கும் ஒரு செட் ஆஃப் நேம் இருக்கும். கிளாஸ் 30 பேர் இருக்காங்கன்னா 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு செட் ஆஃப் நேம் இருக்கும். சில ஸ்டூடெண்ட்க்கு நேம் ஒண்ணு போல இருக்கவங்களுக்கு இனிஷியல் மாறும். சில கண்டிஷன்ல இனிஷியல் கூட சேமா இருக்கும். அதனால நார்மலா கிளாஸ்ல இருக்கும் போதே நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு சில செட் ஆஃப் நேம் வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த வேர்ல்ட்ல நம்ம ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு செட் ஆஃப் நேம் இருக்கு. அந்த நேம் வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ண போறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ள என்ன பண்ண போறோங்கிறது பார்ப்போம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா ப்ரோக்ராமிங் எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ண போறோம். இப்போ என்னெல்லாம் எனக்கு ப்ரோக்ராமிங் எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ண போறோம்னா இப்போ ஒரு எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறேன்? அந்த எலிமெண்ட்டுக்கு நான் ஒரு நேம் வச்சு அதை நான் ஐடென்டிஃபை பண்ண போறேன். எப்படி? வேரியபிளுக்கு ஒரு நேம் வைப்பேன். அந்த வேரியபிள் நேம். இப்போ அரேக்கு ஒரு நேம் வைப்பேன். அரே நேம். ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் வைப்பேன். ஸ்ட்ரிங் நேம். மெத்தடுக்கு ஒரு நேம் வைப்பேன். மெத்தட் நேம். கிளாஸுக்கு ஒரு நேம் வைப்பேன். அதே மாதிரி கிளாஸ் நேம். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். இப்போ நம்ம போவோம். வாட் இஸ் ஐடென்டிஃபையர்? ஐடென்டிஃபையர்னா என்ன? To identify the various programming elements, they gives a name such as variable, constant, array name, string name, method name, and class name. இதுதான் இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் அந்த ஃப்ளோக்காக ஒரு ரூல் படி போகணுக்காக நான் இதை கொண்டு வரேன். அடுத்து அந்த நேம் வைக்கிறதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இப்போ எப்படி ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் நேம் வைக்கிறதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அவனுக்கு இனிஷியல் மஸ்ட் இருக்கணும். ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த நேம்க்கு அவங்களுக்கு இனிஷியல்ங்கிறது மஸ்ட். அது ரூல்ஸ்னு சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ப்ரோக்ராமிங் எலிமெண்ட்ல என்ன ரூல்ஸ் இருக்கு? நான் இந்த செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் எலிமெண்ட்டுக்கு நான் நேம் வைக்க போறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற நம்ம ரூல்ஸை பார்க்கணும். இப்போ இந்த ஐடென்டிஃபை பண்ண போறோம்னா அந்த ஐடென்டிஃபையர் நேம் மஸ்ட் ஸ்டார்ட் வித் கேரக்டரா இருக்கலாம், ஆல் ஒரு டாலர் சிம்பிளா இருக்கலாம், ஆர் தே கேனாட் பி ஸ்டார்ட் வித் டிஜிட். ஒரு டிஜிட்டா இருக்கக்கூடாது. இப்போ ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஒரு நேம் வைப்போமா? இப்போ மஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒரு கேரக்டரா தானே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே, இது நம்மா இருக்கலாம். ஸ்டார்ட் வித் என்னதான் இருக்கலாம்? ஒரு டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா? டாலர் சிம்பிளா இருக்கலாம். ஓகே, இது என்னதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதாங்கன்னா ஒரு நேம் இப்போ ஸ்டார்ட் வித் ஒரு நம்பரா இருக்கக்கூடாது. ஓகே, மொதல் ரூல் பார்த்தோமா? மொதல் ரூல் பார்த்தோம். இப்படிதான் ஒரு இதுக்கு இப்படிதான் ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் வைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் இந்த இது பொருந்தும், மெத்தடுக்கும் பொருந்தும், கான்ஸ்டன்ட்டுக்கும் பொருந்தும். அடுத்து after the first characters, identifiers can be contains any combination of letters or underscore or digit. இப்போ மொதல் காம்பினேஷனுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் தான் எனக்கு நம்பா இருக்கணும். இந்த நம்புக்கு அப்புறம் எனக்கு என்னதான் வேணா இருக்கலாம்னா ஒரு நம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு டாலர் சிம்பிளா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அண்டர் ஸ்கோரா இருக்கலாம். இது எதா வேணாலும் இருக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறது மஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒரு கேரக்டர்ல இருக்கணும், டாலர் சிம்பிள் இருக்கணும், ஒரு அண்டர் ஸ்கோர்ல தான் இருக்கணும். இப்போ செகண்ட் ரூல் பார்த்தோம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நோ அதர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அதர் தன் டாலர்ஸ் ஆர் அண்டர் ஸ்கோர் ஆர் நாட் அலோட். இப்போ இந்த ஸ்பெஷல் சிம்பிள் தவிர டாலர் சிம்பிளோ இல்ல ஒரு அண்டர் ஸ்கோரோ அப்புறம் இந்த ரெண்டை தவிர மற்ற எந்த ஸ்பெஷல் சிம்பிளுமே இதுக்கு அலோட் ஆகாது. இப்போ ஆகல. இப்போ ஹேஷ் கொடுக்கணும். ஹேஷ் போட்டு ஒரு நம்பர் கொடுக்கணும். அலோட் ஆகும் பார்த்தா அலோட் ஆகல. அப்பனா டாலர் சிம்பிளும் அண்டர் ஸ்கோர் மட்டும்தான் ஸ்பெஷல் சிம்பிள்ல அலோட் பண்ண முடியும். அடுத்து
கீவேர்ட்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபைக்கரா ஒரு நேம் வைக்க முடியாது. இப்போ வந்து கீவேர்ட்ல வந்து ஏதாவது செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் சொல்லலாம். இப்போ என்ன வேணாலும் கீவேர்ட், இப்போ பப்ளிக் கீவேர்ட், ஸ்டாட்டிக் கீவேர்டு, எது வேணாலும் கீவேர்டா. இப்போ பப்ளிக்ங்கிற ஒரு வேரியபிள் நேம் வைக்க முடியுமான்னு பார்த்தா வைக்க முடியாது. ஏன்னா அது வந்து கீவேர்டு. என்ன எரர் காமிக்கணும்? இன்வேலிட் வேரியபிள் டிக்ளரேஷன் காமிக்கணும். ஏன்னா ஒரு கீவேர்டை நம்ம வந்து ஒரு இதுக்கு நேமா வைக்க முடியாது. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து இன் பிராக்டிஸ் தட் இஸ் ஒரு லென்த், ஒரு லிமிட்டே கிடையாது. ஒரு வேரியபிள் நேம் வந்து n நம்பர் ஆஃப் நேம் ஆனாலும் இருக்கலாம், அது n நம்பர் ஆஃப் லென்த்ல வேணாலும் இருக்கலாம். அதனால இதுக்கு ஒரு ப்ராப்பரான இதெல்லாம் லென்த்துங்கிறது கிடையாது. பட் ஒரு ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம வந்து ஒரு கரெக்டான கோட் ரீடபிலிட்டி இருக்குன்னா ஒரு ப்ராப்பரான லென்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் ஒரு டெவலப்பரா. இப்போ நார்மலா இதை வந்து நான் ஒரு வேரியபிளுக்கு மட்டும் வச்சு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ இதே இது கிளாஸை வச்சு பண்ணுவோமா? கிளாஸ் வந்து கிளாஸ் நேம் ஸ்டார்ட் வித் டாலரா இருக்கலாம், ஓகே, டாலரா இருக்கலாம், ஓகே, அண்டர் ஸ்கோரா இருக்கலாம், ஓகே, ஓகே, இதெல்லாம் பாசிபிள் ஆயிடுச்சு. அடுத்தது நம்பரா இருக்கக்கூடாது. ஆமா, நம்பரா இருக்கக்கூடாது. இல்ல அதர் தென் டாலர் சிம்பிள் ஹேஷ் அப்படி இருக்கக்கூடாது. அதர் டாலர் சிம்பிள் இருக்கக்கூடாது. இல்ல அது ஒரு கீவேர்டு, அது ஒரு கீவேர்டாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரிதான் நீங்க என்ன ட்ரை பண்ணுங்கன்னா மெத்தடுக்கு ட்ரை பண்ணுங்க. மற்ற என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பை த ப்ரோக்ராமிங் ஜேர்னில நம்ம டெவலப் பண்ணும்போது இந்த ஒன்றுத்துக்கு ட்ரை பண்ணிடலாம். இப்போ அந்த நேமிங் கன்வென்ஷன் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். கிளாஸ் நேம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, கிளாஸ் நேம் ஸ்டார்ட் வித் அப்பர் கேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு வேர்டுக்கு அப்புறம் இன்னொரு வேர்டு என்ன இருக்கணும்னா கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். 1 2 3 இது 1ங்கிற ஒரு வேர்டு, 2ங்கிற வேர்டு, 3ங்கிற வேர்டா. ஒரு வேர்டு முடிச்சு இன்னொரு வேர்டு வந்து எப்படி இருக்கணும்னா கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ்க்கும். இன்டர்ஃபேஸ் நேமும் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர். ஒவ்வொரு வேர்டு முடிஞ்சு அடுத்த லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் தான் ஸ்டார்ட் ஆகணும். பட் ஆனால் மெத்தட் நேம் எப்படி, மெத்தட் நேம், வேரியபிள் நேம், பேக்கேஜ் நேம் எப்படின்னா ஸ்டார்ட் வித் லோவர் கேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகி அந்த வேர்டு முடிச்ச உடனே அடுத்த வேர்டு எப்படி இருக்கும்னா ஸ்டார்ட் வித் அப்பர் கேஸ்ல இருக்கணும். 2 ஸ்டார்ட் ஆகி 3 வந்து அப்பர் கேஸ்ல இருக்கா, அதே மாதிரி தான் இருக்கணும். அடுத்து அதே மாதிரி தான் வேரியபிள். வேரியபிள் நேம் ஸ்டார்ட் வித் லோவர் கேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஒரு வேர்டு முடிச்சு இன்னொரு வேர்டு எப்படி இருக்கணும்னா அப்பர் கேஸ்ல இருக்கணும். அதே மாதிரி தான் சேம் ரூல் தான் பேக்கேஜுக்கும். இப்போ கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா ஃபுல்லாவே அப்பர் கேஸ்ல தான் இருக்கணும் அந்த ரூல் படி. ஆனா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நீ ஃபுல்லா அப்பர் கேஸ்ல வச்சு கொடுக்கலாட்டியுமே அது வந்து என்னன்னா அந்த வேல்யூ அது வந்து எந்த எரரும் காமிக்காது. ஆனா அது வந்து கிளாஸ்க்குள்ளலாம் இருக்கணும். ஒரு டேட்டா டைப் ஃபாலோ பண்ணணும்ல, ஒரு கிளாஸ்க்குள்ள தூக்கி வைக்கணும், மெத்தடுக்குள்ள தூக்கி கூடாதுல. இந்த ஃபைனல் டிலீட் ஸ்டோர் பண்ணு. மாற்றி அடிச்சிட்டேன். கான்ஸ்டன்ட் டேட்டா டைப்பா இருக்கணும். மாற்றி சொல்லிட்டோம். அப்போனா மெத்தடுக்குன்னு இருக்கலாம்ல, ஏன் இருக்கக்கூடாது? அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொன்னது தப்பு. ஆனா என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஷுட் பி இன் அப்பர் கேஸ்ல இருந்தா அதுக்கு ஒரு வேல்யூ அப்பர் கேஸ்ல இருக்கலாம். இது எதுக்காக நம்ம வைக்க போறோம்னா ஒரு கோட் ரீடபிலிட்டிக்காக மட்டும்தான் இந்த நேமிங் கன்வென்ஷன் வந்து நீங்க 1000 லைன் ஆஃப் கோட் அடிச்சாலும் இந்த நேமிங் கன்வென்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த கோடை நீங்க மட்டும் அடிச்சுட்டு ரீட் பண்ண போதில்லை, அடுத்தடுத்து வர டெவலப்பரும் ரீட் பண்ண போறாங்க. அதனால அந்த நேமிங் கன்வென்ஷன் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ப்ரோக்ராமிங் லாஜிக் என்னதான் அடிச்சாலும் இந்த நேமிங் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணனா நீங்க ஒரு டெவலப்பர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அடுத்து என்னன்னா
இது எதுக்காக வந்து ஐடென்டிஃபையர்னு வைக்கணும்னா, ஒரு கோடு ரீடபிலிட்டிக்காகவும், கோடு ஈஸியா ரீட் பண்ணதுக்காகவும் நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபையர் வச்சிருக்கோம். இப்போ பார்ப்போமா, இட்ஸ் இம்ப்ரூவ் த ரீடபிலிட்டி ஆஃப் த கோட் பை மேக்கிங் கோட் ஈஸியர் டு ரீட். இதுதான் நான் சொன்னதுதான், இல்லை நான் கொடுத்திருந்தது. இப்போ ஐடென்டிஃபையர் ஐடென்டிஃபையர்னா என்னன்னு பார்த்தோம். நேமிங்குள்ள செட் ஆஃப் ரூல்ஸ் பார்த்தோம். நேமிங் கன்வென்ஷன் இருக்க ப்ரோக்ராமிங் எலிமெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேமிங் எப்படிலாம் வச்சிருக்குங்கிறது பார்த்தோம். இப்போ வந்து அந்த சோர்ஸ் ஃபைல் இருக்கலாம், அந்த ஃபைலோட ரூலை பார்க்க போறோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரூல் நம்பர் 1 என்னன்னா, அட்மோஸ்ட் ஒன் பப்ளிக் கிளாஸ் மஸ்ட் பி த ஃபைல் நேம். இது என்னன்னா, பப்ளிக் கிளாஸ் நேம் இருக்கலாம், அது மஸ்ட் ஃபைல் நேமா இருக்கணும். இந்த ஃபைல் நேம் என்னது ஐடென்டிஃபையர். இதை தவிர நான் இந்த பப்ளிக் கிளாஸ் நேமை மாத்தினேன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து எரர் அடிக்கும். என்ன எரர் அடிக்கும்னா, பப்ளிக் டைப் என் ஐடென்டிஃபையர் மஸ்ட் பி டிஃபைன் அஸ் த ஓன் ஃபைல். இது என்னதான் இருக்கலாம்னா, இந்த ஃபைல் நேமும் என் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது இருந்தா ஓகே. ஆனா இது பப்ளிக் கிளாஸ், இது வந்து ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் சேமா இருக்கணும். இதே இது நான் வேற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவேன். கிளாஸ் இன்னொன்று என்னன்னா, இப்படிலாம் கிளாஸ்ன்னு இருக்கோமா, இப்படி இருக்கக்கூடாது. கீவேர்ட் ஷுட் பி இன் லோவர் கேஸ்ல தான் இருக்கணும். கிளாஸ் என் அப்படின்னு அடிக்கும்னா ஓகே. இதுக்கும் ஃபைல் நேமும் ஒன்னா இருக்கக்கூடிய அவசியம் கிடையாது. ஆனா பப்ளிக் கிளாஸ் நேமும் அந்த ஓன் ஃபைல் நேமும் சேமா இருக்கணும். இதுதான் சோர்ஸ் ஃபைல்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ என்னன்னா, ரூல் நம்பர் 2 என்னன்னா, இஃப் த ஃபைல் வித் நோ பப்ளிக் கிளாஸ் எனி நேம் டு த ஃபைல். அந்த ரூல் பார்த்தோமா. இப்போ அது வந்து ஒரு பப்ளிக் கிளாஸே இல்லை, ஆனா அது என்ன நேமா வேணாலும் இருக்கலாம், அந்த ஃபைல் நேமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்து பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் லைன் இன் த சோர்ஸ் கோட். உன்னோட பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் வந்து எங்க இருக்கணும்னா, உன்னோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சோர்ஸ் கோட்ல தான் இருக்கணும். இப்போ இந்த பேக்கேஜுக்கு முன்னால நான் வந்து இம்போர்ட்ங்கிற ஒன்று போடுறேன். போட்டோம்னா அந்த கண்டிஷன் ஆகணும். ஆனா பேக்கேஜ் வந்து எரர் அடிக்கும். அதனால எப்படி இருக்கும்னா, பேக்கேஜ் வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் லைன்ல தான் இருக்கணும். உன்னோட ப்ரோக்ராமிங் ஃபைல்ல இருக்க ஃபர்ஸ்ட் லைன்ல தான் என்ன இருக்கும்னா, உன்னோட பேக்கேஜ் நேம் இருக்கணும். அடுத்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பிட்வீன் எதுக்குள்ள இருக்கணும்னா, பேக்கேஜ் அண்ட் கிளாஸ் பேக்கேஜுக்கும் கிளாஸுக்கும் நடுஸ்ல தான் எனக்கு வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இப்போ அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எங்க இருக்குன்னா, import java dot util dot star. ஸ்டார்னா எல்லா பேக்கேஜுமே. இப்போ இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் நடுஸ்ல எங்கேயும் போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது. ஏன்னா அதோட ரூல் எப்படி இருக்கணும், கிளாஸ் அது பேக்கேஜுக்கும் கிளாஸுக்கும் பிட்வீன்ல இருக்கிறது தான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ரூலை இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். அடுத்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்ளை டு ஆல் த கிளாஸஸ் வித் த சோர்ஸ் கோட் ஆஃப் ஃபைல் எனி ஆஃப் த ப்ரோக்ராம். இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ல நீ இம்போர்ட் பண்ணக்கூடிய பேக்கேஜ் வந்து எல்லா கிளாஸுக்கும் பொருந்தும். பப்ளிக் கிளாஸுக்கு தான் பொருந்தும், இந்த கிளாஸுக்கு தான் பொருந்துங்கிறது கிடையாது. அது வந்து எல்லா கிளாஸுக்குமே பொருந்தும். இதுதான் ஐடென்டிஃபையர்னா என்னன்னு பார்த்தோம். நேமிங் கன்வென்ஷன்னா என்னங்கிறது பார்த்தோம். அடுத்து சோர்ஸ் ஃபைல் வந்து எப்படி வைக்கணுங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ் பார்த்தோம். தேங்க்யூ.